Dear children, welcome to our channel Grammar and Hands. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணக்கு அழகு 2 அளவைகள் பயிற்சி 2ல் இருக்கக்கூடிய கணக்குகளில் ஒன்றாவது கணக்கு பார்க்கலாம். ஒன்றாவது கணக்கில் 1 மற்றும் 2ன்னு 2 கணக்குகள் இருக்குது. இந்த பயிற்சி ஃபுல்லாகவே கூட்டு வடிவங்களினுடைய பரப்பளவு மற்றும் சுற்றளவு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. கூட்டு வடிவங்கள்னால் ஒரே வடிவத்தில் வெவ்வேறு வடிவங்கள் இருக்குது. இப்போ இதை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லும்போது இது முழுசாக வந்ததுன்னு சொன்னால் சதுரம், இங்கே ஒரு அரை வட்டம் வருது, இங்கே ஒரு கால்வட்டம், இங்கே ஒரு கால்வட்டம், இங்கே ஒரு செவ்வகம் சொல்லி வருது. அதனால் இது என்னது, கூட்டு வடிவங்களினுடைய பரப்பளவு மற்றும் சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலாவில் பைக்கு 22/7 அப்படிங்கிற மதிப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ் சில்ட்ரன், இப்போ இந்த வடிவத்தினுடைய சுற்றளவு சுற்றளவுன்னு சொன்னோம்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லா அளவையும் கூட்டுறது தான் சுற்றளவு சொல்லுவோம். சதுரம் சொல்லும்போது 4a 4 பக்கம் இருக்கிறதுனால 4a போடுறோம். செவ்வகம் சொல்லும்போது 2 × L + B 2 நீளம் 2 அகலத்தை கூட்டுறோம் இல்லைங்க. அப்போ இது மாதிரி இது ஃபுல்லாகவே கூட்டணும். அப்போ இந்த படத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே மட்டும் 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, சைடில் 7 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது 10 மீட்டர்னால் இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது இது ஃபுல்லாக எவ்வளோ தான் இருக்கணும், 10 மீட்டர் தான் இருக்கணும். இது 7 மீட்டர். இது வில்லு உள்ளே வளைஞ்சிருக்குது, அதனால் இது 7ன்னா இது 7ன்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ சுற்றளவுனா இந்த 7 மீட்டர், இந்த 10 மீட்டர், இந்த எல், இந்த 10 மீட்டர் எல்லாத்தையுமே நம்ம கூட்டணும். சரி, நம்பரெல்லாம் கூட்டிக்கலாம். 10 7 17, 17 10 27 ப்ளஸ் எல்லுங்கிறது இந்த வட்டை வடிவத்தினுடைய வில்லின் நீளம்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ நான் இந்த 27 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எல் இருக்கு இல்லையா, வில்லின் நீளத்துக்கு என்ன ஃபார்முலான்னா D/360 × 2πr சொல்லி சொல்கிறோம். அப்போ 27 போட்டுக்கிறோம், ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம். அப்போ டிக்குன்னு சொல்லும்போது இது ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரை வட்டம். ஒரு முழு வட்டத்தில் கோணம் 360 டிகிரி இருக்கும். அப்போ அரை வட்டத்தில் அதை 2ஆல் வகுத்தோம்னா எவ்வளவு இருக்கணும், 180 டிகிரி இருக்கணும். அதனால் நான் டிக்கு பதில் என்ன போட்டிருக்கேன்னு சொன்னோம்னா 180 போட்டுக்கலாம். பட் 180/360 2 × பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்க சொன்னாங்க இல்லையா. 6 சொல்லும் பொழுது அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 7ன்னா அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கணும், 7 இருக்கணும். ரைட்டா. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கணும், 7/2. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ, அதாவது அந்த 6 எவ்வளவு இருக்கணும், 7/2. அந்த பக்கத்தில் பாதி தான் இருக்கணும், அதனால் 7/2 போட்டுக்கிறோம். இந்த 0 அடிச்சிருங்க. 1 18 18, 2 18 36, இந்த 2 அடிச்சிருங்க. இந்த 7 அடிச்சிருங்க. இங்கே 1 2 2, இங்கே எத்தனை இருக்குது, 11 2 22. அப்போ அடித்தது போக மொத்தம் எவ்வளவு தான் இருக்குது, 11 மட்டும்தான் இருக்குது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 27 இருக்குது. அப்போ 27 + 11 மீட்டர் = 38 மீட்டர். அப்போ கொடுக்கப்பட்ட அந்த கூட்டு வடிவத்தினுடைய சுற்றளவு எவ்வளவு ஆயிடுச்சு, 38 மீட்டர் ஆயிடுச்சு. சுற்றளவுனா மீட்டர் தானே சொல்லுவோம். அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கலான்னு சொல்லும்பொழுது எப்படி போடலாம்னா இது நீளம் அகலம் மாறுபடுது இல்லையா, அதனால் இது என்னது, செவ்வகம். இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு இது ஃபுல்லாக எடுத்தோம்னா என்னது, இப்போ இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி போட்டு காமிக்கிறேன். அப்போ இது என்ன ஆயிடுதுன்னா செவ்வகம். இந்த செவ்வகத்தில் இந்த பகுதி இல்லை, இந்த பகுதி ஒயிட்டாக விட்டுருக்காங்க இல்லையா. அப்போ இந்த பகுதி இல்லை. அப்போ மொத்த செவ்வகத்துக்குள்ளே ஒரு அரை வட்டத்தை கட் பண்ணி எடுத்தோம்னாத்தே நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பரப்பளவு கிடைக்குது. அப்போ நம்ம இது கொஞ்சம் விளக்கமாகவே போயிட்டேன். ஒரே ஸ்டெப்பில் பரப்பளவு = செவ்வகத்தின் பரப்பளவு - அரை வட்டத்தின் பரப்பளவுன்னு ஃபார்முலா பயன்படுத்தி போகிறது போல் நம்ம பிட்டாக போடும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக விளங்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ செவ்வகத்தின் பரப்பளவுக்கு நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர், அகலம் 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பரப்பளவுக்கு ஃபார்முலா நீளம் பெருக்கல் அகலம். அப்போ 10 × 7 π/7 70 சதுர மீட்டர். ஃபார்முலா எழுதும்போது சதுர அலகுகள்னு சொல்லி எழுதணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது மீட்டர்னா சதுர மீட்டர், சென்டிமீட்டர்னா சதுர சென்டிமீட்டர்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்து அரை வட்டத்துக்கு நம்ம ஏற்கனவே அரை வட்டத்தினுடைய ஆரம் 7/2 மீட்டர்னு வச்சுட்டோம். நம்ம எடுத்தோடனே இதை வகுத்து 3.5ன்னு வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி வச்சோம்னா சில சமயம் அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அரை வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா அரை πr². வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா πr². அரை வட்டத்தின் பரப்பளவு அரை πr². அப்போ அரை பெருக்கல் பைக்கு பதிலாக 22/7 பெருக்கல் r 7/2. அப்போ r²னா 2 தடவை 7/2 பெருக்கல் 7/2. இப்போ அதே மாதிரி 1 2 2, இங்கே 11 2 22. இந்த ஏழையும் அடிச்சிருங்க. அப்போ மீதி நம்மளுக்கு மேலே என்ன இருக்குன்னா இங்கே ஒரு 11 7 இருக்குது. அப்போ 11 77. கீழே ஒரு 2 2 எவ்வளவு இருக்குது, 4. அப்போ 77/4. 77 4எல்லாம் சுருக்கி போகிறேன்னு வச்சுக்கோங்க. 77/4ன்னு சொல்லும்போது 1 நாள் 4, 7ல் 1 நாள் 4, மீதி 3. இங்கே வரும்போது 37 ஆயிருமா, 37 9 நாள் 36 போக மீதி 1, 0 போட்டால் 10ல் 2 நாள் 8, 8 போக மீதி 2, மறுபடியும் 0 போட்டால் 5 நாள் 20 அப்படின்னு சொல்லி 19.25 சதுர மீட்டர் வருது. இப்போ வேணால் நம்ம என்ன பண்ணலாம்னா நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு அந்த செவ்வகத்தின் பரப்பளவு கழித்தல் நம்ம கண்டுபிடிச்ச அரைவட்டத்தின் பரப்பளவு கழிக்கும் பொழுது 70ல் தசம எண் இல்லாதனால 0 0 போட்டுட்டு கீழே போட்டு கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 50.7
75 சதுர மீட்டர் வருது. இப்போ ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த வடிவத்தினுடைய சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்போ வடிவத்தின் சுற்றளவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 3.5 கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக இது 3.5. இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் எவ்வளவு 6. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு 6. அப்போ இது 3.5னா ஆட்டோமேட்டிக்காக இது எவ்வளோ தான் இருக்கணும் 3.5. இப்போ இது 3.5னா இது எவ்வளோ தான் இருக்கணும் 3.5. அப்போ கூட்டும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் 3.5 + 6. இது வந்து ஒரு வட்ட வில்லு கால் வட்டம் மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் எல்லுன்னே வச்சுக்கிறேன். இங்கே ஒரு 3.5, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு எல் போட்டுக்கலாம். இப்போ நம்பரெல்லாம் கூட்டுங்க. 3.5 3.5னா 3 3 7. 7 கூட ஒரு 6 கூட்டினா 13. 13 கூட 6 கூட்டினா 19 ப்ளஸ் இங்கே ஒரு எல், இங்கே ஒரு எல், 2 எல் போட்டுக்கிறோம். இந்த 19 அப்படி வச்சுக்கிறோம், ப்ளஸ் அப்படி வச்சுக்கிறோம், 2 அப்படி வச்சுக்கிட்டு 2 எல்னா 2 பெருக்கல் எல்லாம். அப்போ 2 இன்ட்டு எல்லுக்கு ஃபார்முலா என்ன, d/360 × 2πr. இப்போ 19 அப்படி வச்சுக்கிறோம், 2 அப்படி வச்சுக்கிறோம். ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிற எல்லா வேலையும் முடிச்ச பின்னாடி நம்ம ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணலாம். இப்போ டிக்கு ஏன் 90 போட்டிருக்கேன்னா இது கால் வட்டம் இல்லையா. அப்போ இங்கே ஒரு கால்வட்டம், இங்கே ஒரு கால்வட்டம், நம்ம ரெண்டையும் சேர்த்து அரை வட்டமாக வச்சு போடலாம். இருந்தாலும் நம்ம அரை வட்டமாக போட்டால் அரை வட்டம் எங்கேருந்து வந்திருக்குன்னு ஒரு டவுட் வரும் இல்லையா. அதனால் நான் 2 கால்வட்டமாக வச்சுக்கிறேன், 2 காமனாக எடுத்துறேன். அப்போ கால்வட்டம்னு சொல்லும்போது மொத்தம் 360ல் நான் கால்னா 4 வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரும், 4 36 90 வரும். ரைட். இப்போ இந்த 90 எங்கேருந்து வந்துச்சு, இது கால்வட்டம். முழு வட்டத்தில் வந்து கோணம் வந்து 360, கால்வட்டம்னா 4 வகுத்தா 90 டிகிரி வரும். 2πr 2 × π 22/7 × r வந்து 3.5 வச்சு போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி r வந்து இவங்க 3.5 தான் சொல்லிட்டாங்களே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 0வை அடிச்சிருங்க. ஓரம் 9 4 36 இங்கே அடிக்கிறேன். 2 4 ஓர் 2 2 இங்கே ஒரு 2 இருக்கா, ஓர் 2 2 11 2 22 இது அடிங்க. ஓரேழு 7, அதாவது வெறும் 35ன்னு இருந்தால் நம்ம 7 35ன்னு வருவோம். 3.5னா 0.5 போடுறோம். அப்போ 19 + 2 அடித்தது போக நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 11ம் ஒரு 5ம் இருக்குது. அப்போ 11ம் 0.5 இருக்குது. 11 5 பெருக்கணும்னா 55 வரும். இப்போ 11ம் 0.5 பெருக்கணும்னா 55 போட்டு ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சோம்னா என்ன வருது, 5.5 வருது. அப்போ 2 5.5 2 5.5 2 5 சேர்ந்த எத்தனை 11, இல்லைன்னா 2 5 வகுத்தா 10 வரும். ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 19 + 11 = 30 சென்டிமீட்டர். எப்படி போட்டால் நம்ம படத்தை ஒத்து கவனிக்கிறோம். ஒரு செவ்வகம் இருக்குது, 2 கால்வட்டம் இருக்குது, சுற்றளவுனா சுற்றிலும் கூட்டணும். இங்கே மட்டும் 3.5 கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னன்னா, இது வந்து 3.5னா இது 3.5 தான், இது 3.5 தான், இது 3.5 தான். அப்போ இது என்னன்னு சொல்லும்போது இது வந்து ஒரு கால்வட்டத்தில் வந்து பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டக்கோண பகுதி மாதிரி இருக்குதா, அது வில்லினுடைய நீளம் மாட்டி இருக்காது. அப்போ 2 கால்வட்டம் இருக்கிறதா நினச்சி 2 எல்னு போடலாம். ரைட். அடுத்து பரப்பளவு கேட்கும் பொழுது என்னென்னா ஃபுல்லாகவே ஷேடு பண்ணிட்டாங்க, கலர் அடிச்சிட்டாங்க. அப்போ இது ஃபுல்லாக இந்த செவ்வகத்தின் பரப்பளவு இங்கே ஒரு கால்வட்டம், இங்கே ஒரு கால்வட்டம். அப்போ நம்ம விளக்கமாக எழுதிக்கலாம். செவ்வகத்தின் என்னென்னா வடிவத்தின் பரப்பளவு = செவ்வகத்தின் பரப்பளவு கூட்டல் 2 கால்வட்டங்களின் பரப்பளவு போடுறோம். இப்போ செவ்வகத்துக்கு வரோம். செவ்வகம் சொல்லும் பொழுது இதோட கட் ஆகிடுது. அப்போ செவ்வகத்துக்கு வந்து நீளம் வந்து 6 மீட்டர், அகலம் வந்து 3.5 சென்டிமீட்டர். பரப்பளவுக்கு ஃபார்முலா நீளம் பெருக்கல் அகலம். அப்போ 6 × 3.5 பெருக்குனா 6 5 30 சைபர் மீதி 3 6 3 18 இந்த 3 கூட்டினா 21. இங்கே ஒரு நம்பர் இருக்குது இல்லையா, ஒன்றுதால புள்ளி வச்சு அந்த 0க்கு வேல்யூ இல்லை. அப்போ 6 எவ்வளோ வருது உங்களுக்கு, 21 சதுர சென்டிமீட்டர். பரப்பளவுங்கிறனால சதுர சென்டிமீட்டர் போட்டுக்கிறோம். அடுத்ததாக வந்து ஒரு கால்வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சி அதை 2 கால்வட்டத்தின் பரப்பளவுன்னு கண்டுபிடிச்சதை 2ஆல் பெருக்கலாம். இல்லை ஒரே ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கலாம், 2 கால்வட்டங்களின் பரப்பளவுன்னு போட்டு கால்வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா கால் πr². 2 கால்வட்டம் அப்படிங்கிறதுனால 2 × கால் πr² போடுறோம். அப்போ 2 × காலுக்கு கால், பைக்கு போல் 22/7, ஆரம் தான் 3.5. அப்போ 3.5 பெருக்கல் 3.5 சுருக்கி போடும்பொழுது எப்படி போடுறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஓர் 2 4 2 4 இங்கே ஓர் 2 இங்கே அடிச்சு போட்டால் 11 2 22 இங்கே ஓரே 7 7 35 தசமஸ்தானத்துனால 0.5. அப்போ நம்மகிட்ட மீதி அடிக்காமல் என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு 11 இருக்குது, இங்கே ஒரு 0.5 இருக்குது, இங்கே ஒரு 3.5 இருக்குது. இதெல்லாம் பெருக்கி போடணும். இதை நோட்டில் நீங்கள் சைடில் போட்டு வச்சுக்கோங்க. 11.5 இருக்குன்னா 11 5 55 ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். இது 3.5ஆல் பெருக்கும் பொழுது 5 25 கஞ்சி மீதி 2 5 25 2 27 35 15 கஞ்சி மிச்சம் 1 35 15 1 16 கூட்டுனா இவ்வளோ வருது. இங்கே ஒரு புள்ளி நம்பர், இங்கே ஒரு புள்ளி இருக்கிறதுனால 2 தசமஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 19.25 வருது. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ 19.25 சதுர சென்டிமீட்டருங்கிறது என்னது, இது 2
கால்வட்டங்களினுடைய பரப்பளவு. அப்போ நிழலிடப்பட்ட பகுதியினுடைய மொத்த பரப்பளவு கேட்கும்போது நம்ம செவ்வகத்துக்கு ஆல்ரெடி 21 சதுர சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா. அப்போ இந்த 2 கால்வட்டங்களுக்கு 19.25 சதுர சென்டிமீட்டரா. இப்போ ரெண்டையும் கூட்டும் பொழுது 19க்கு தசமஸ்தானம் இல்லாதனால 0 போட்டு கீழே 19.25 போட்டு கூட்டி போட்டால் 38.25 சதுர. சரி, இங்கே 21 வருது. 21 இது அடுத்த கணக்கு. சரி, அப்போ 21ஐயும் 19.5 கூட்டும் பொழுது 40.25 சதுர சென்டிமீட்டர் வருது. அடுத்தடுத்த கணக்குகளுக்கான வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனலில் அறிவியல் இருக்கிற எல்லா படங்களுக்குமான வினா விடைகள் விளக்கமாகவும் எளிய முறையிலும் டீச் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க அறிவியலையும் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் மூலமாகவே எளிமையாக கற்றுக்குங்க. தேங்க்யூ.